கொத்தரங்காய் வத்தல் சூப்பராக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் என்னுடைய கார்டனோட அப்டேட்ஸும் இதில் பார்க்கலாம். நிறைய கொத்தரங்காய் வாங்கிட்டேன். அந்த கொத்தரங்காய் வந்து வேஸ்ட் ஆக்காமல் இது எப்படி வத்தல் போடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கொத்தரங்காய் வந்து நல்லா 2-3 தடவை சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுத்துருங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் நல்லா ஊற வச்சுட்டேன் ஒரு 20 நிமிஷம். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் கல்லுப்பு, இது வந்து கொஞ்சம் கல்லுப்பு அதிகமாக போடணும். ஏன்னா வத்தல் வந்து ரொம்ப நாள் வச்சு நம்ம பயன்படுத்துது, 1 வருஷம் ஆனாலும் இது வீணாக போக இந்த வத்தல். அதனால் உங்களுக்கு வந்து காய்க்கு தகுந்தாப்பில் ஒரு கிலோ அப்படின்னா உங்களுக்கு 25லேருந்து ஒரு 30 கிராமுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து கல்லுப்பு தேவைப்படும். சப்போஸ் உங்களுக்கு வந்து உப்போட கரிப்புத்தன்மை வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தண்ணியை தொட்டு நாக்கில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொதிக்கிற தண்ணி இருக்குல்ல, நல்லா அப்படி கரிக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா அப்போ வந்து உங்களுக்கு வந்து உப்பு எடுத்துக்கும் அந்த காய். அதனால் அப்படி ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இப்போ காய் வந்து இந்தமாரி வெந்தால் போதும். ரொம்ப குழையெல்லாம் வேக வச்சிங்க அப்படின்னா வத்தல் நல்லா இருக்காது. அப்படி கிள்ளுனீங்க அப்படின்னா கிள்ளு பதம் வரணும், அதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம். இப்போ இந்த வடிகட்டின கொத்தரங்காய் நல்லா வெயிலில் 2-3 நாள் தொடர்ந்து நல்லா காய வச்சிங்கன்னா இதுமாரி நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வரும் இந்த வத்தல். அது மட்டும் இல்லாமல் இந்த வத்தலை பயன்படுத்தி வத்த குழம்பு சூப்பராக வைக்கலாம். நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வத்தலை வறுத்து தயிர் சாதம், ரசம் சாதம் அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது எங்கள் கார்டனில் வந்து எங்கள் வீட்டில் வாங்கின அந்த மொச்சக்காயை வந்து ஒரு 4 ஊனி வச்சு அதுவே முளைச்சிருச்சு. இப்போ நான் காஃபி தூள் தான் வந்து காய வச்சு அதை தான் வந்து உரமாக சேர்த்துருக்கேன். இதில் இப்போ எல்லா செடியுமே முளைச்சி வந்துருச்சு. நிறைய களைகள் இருந்துச்சு, இன்றைக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. வெண்டைக்காயெலாம் நல்ல செடியெலாம் தழுதல் வந்துருச்சு. இந்த தொட்டியில் வச்ச செடி வந்து சரியாக கிளம்பல. அதே போல் வந்து அவரை மட்டும் வந்து க்ரீன் கலராக இல்லாமல் ஒரு வெளிர் க்ரீனாக வருது. அது என்ன காரணம்னு தெரில. அது ஏதாவது நோய் வருமா தாக்குமா அப்படிங்கிறதுன்னு தெரியல. அப்படி தாக்குனுச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரியான பூச்சி மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வேப்பெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். அது எப்படி கொடுக்கணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு ட்ராப் வந்து தண்ணியில் கலந்துட்டு அதை ஸ்ப்ரே பண்ணி பார்க்க போகிறேன். உங்களுக்கு எதாவது நல்ல ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதே போல் வந்து பாகற்காய் சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே அப்படியே பழுப்பாக இருக்குது. அந்த செடிகள் அப்படியே நிறங்கி போனாப்புல, சிலது மட்டும் தழுதல்னு வரல. அது என்ன பூச்சி தாக்குதலா என்னன்னு தெரியல, உரம் பற்றாக்குறையா அப்படிங்கிறதுன்னு தெரியல எனக்கு. சிலதெல்லாம் நல்லா வந்துருச்சு. எனக்கு அவரை மட்டும் வந்து பச்சையாக இல்லாமல் ஒரு வெளிர் பச்சையாக இருக்குது. வீட்டில் இருக்கிற காஃபி தூளை நல்லா வெயிலில் காய வச்சு அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் உரமாக நீங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம டீ தூள் பயன்படுத்தணும் அப்படின்னா அதை வந்து பால் சேர்ந்துருக்கோம். அதனால் அது நல்லா டீயை வந்து நீங்கள் நல்லா கழுவிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அந்த 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா சன்ட்ரை பண்ணிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு சிறந்த உரமாக, அதுக்கு ஈஸியாக நம்ம கொடுக்கக்கூடிய உரமாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சாலும் என்னோட ஷேர் பண்ணிக்கிங்க. இது போல் வீடியோக்கள் வேணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.